யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் ஆகும் விசுவாசத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பார்வைக்கு மிக பெரியதாக இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிற தேவன், நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசுவுக்கு அது பெரியதா? யோசிங்க. நீங்க எந்த சூழலை கடந்து போயிட்டு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில என்ன நிலையானது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய பலனை ஒப்பிடும் பொழுது அல்லது உங்களுடைய திறமை தகுதிகளை ஒப்பிடும் பொழுது அதை கையாள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானதா இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா தேவனுக்கு அது கடினமானதா? தேவனால் அது முடியாத காரியமா? ஒரு குறிப்பிட்ட நேரம் இது இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதா என்று இருந்தது. லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த ஒரு தருணம். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த தருணம். இயேசு அங்கு இந்த இடத்துல பல நாட்கள் கழித்து இந்த இடத்துல வந்த பொழுது எல்லோருமே இந்த இடத்துல புலம்பி அழுதார்கள். இயேசுவே, நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா இப்படி நடந்திருக்க அனுமதிச்சிருக்க மாட்டீங்களே, நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா இது இப்படியான நிலையா இருந்திருக்காதே என்று பல ஆண்டவராக இயேசுவோட அந்த வலியின் வேதனையை பகிரக்கூடியவராக இருந்தார்கள். ஏன்னா அதுதான் நிஜம். அவர்களுடைய பலனை தாண்டி ஒரு நிகழ்வானது இந்த இடத்துல நடந்தது. அவருடைய திறமைகளோ அவருடைய தகுதிகளோ அல்லது அவர்களுக்கு இருந்த ஒரு பலனோ சூழலை மாற்ற முடியாத ஒரு நிலைமை. சரியா இல்லைங்களா? அப்படியாக ஆண்டவராக இயேசு எடுத்த அந்த பிரச்சனையானது இந்த இடத்துல கொண்டு வந்து விளக்கப்பட்ட போது இயேசு இந்த கேள்வி கேட்டார். நீ விசுவாசித்தால் என்ன செய்தால்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? தேவன் அப்ப எதிர்பார்க்கிறது எல்லாமே இந்த இடத்துல என்ன? உங்க பிரச்சனை இந்த நேரம் என்ன மக்களே? ஏன் இந்த பிரச்சனைக்கு தவறான முடிவு இந்த இடத்துல எடுக்கிறீங்க? உங்களுடைய கடன் பிரச்சனை இந்த இடத்துல பெரியது கிடையாது. ஒருவேளை நீங்க அது பெரியதா இந்த இடத்துல பார்க்கலாம். எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கடன் ஆனது இருக்கு, எப்படி நான் இந்த கடன் அடைக்க போறேன்னு தெரியலையே, எனக்கு இவ்வளவு கோடி ரூபாய் பிரச்சனையானது இந்த இடத்துல இருக்கு, எப்படி நான் அதை ஜெயிக்க போறேன்னு தெரியலையே. உங்களுடைய கைகளினால் அதை ஜெயிக்க நீங்கள் நினைத்தால் ஒருவேளை நான் ஒற்றுக்கொள்கிறேன், அது கடினமானதா இருக்கலாம். ஆனா அது தேவனுக்கு கடினமானதா? பைபிள் தெளிவுபடுத்துகிறது. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அது எல்லாமே தேவனுடையது. அப்ப இந்த பூமியினுடைய மொத்தமும் தேவனுடையதுனா, அப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க அந்த தேவனால் உதவி செய்ய முடியாதா? உங்களுடைய கடன்கள் அடைக்க தேவன் உதவி செய்ய மாட்டாரா? நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க தற்கொலைதான் வழி நினைச்சிட்டு இருக்கீங்களா? முட்டாள்தனமானது, மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைக்கு. ஆனா நீங்க அப்படியான முடிவு எடுக்கிறவரா இருந்தால் இது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் விரோதமானது. உங்களுடைய ஆத்மாவை நீங்களே நரகத்தில் தள்ளுவதற்கான ஒரு வழி. நீங்க ஒரு வியாதி நிமித்தமாய், ஒரு பிரச்சனை நிமித்தமாய் உங்க வாழ்க்கை அழித்துக் கொள்ள நினைக்கிறீங்கன்னா,
அல்லது தவறான முடிவுகளை எடுக்கிறவராய் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் நிறுத்துங்கள். இப்போதே இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் சொன்னதை போல கவலையை நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியும் என தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். இதனுடைய ஆதாரமாய் நீங்கள் இந்த சாட்சியை பார்க்க நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், உங்களுடைய வலியும் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய தவிப்பும் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய அவமானங்கள் என்னவாக இருந்தாலும் தேவனுக்கு அனுமதி கொடுங்க. அவரை உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த வரவேற்க நீங்க வாய்ப்பானது கொடுங்க. என உங்கள் அனுமதி இல்லாமல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்வதில்லை. எனவே தேவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதிகளை ஜெயிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி இந்த சாட்சியை பாருங்கள். சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். நான் நினைச்சேன் நான் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தர் அப்படின்னு. சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயை போலவே ஹேரி சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டேன். இயல்பான தாடையை விட ரொம்ப ரொம்ப சின்ன தாடை எனக்கு இருக்கும். அதனுடைய பேர் மைக்ரோதானியா. இயல்பான ஒருத்தருக்கு நாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. என்னுடைய நாக்கு கொஞ்சம் உள்தள்ளி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய உள்நாக்கு மேலே தூக்கி இருக்கும். இது எல்லாமே என்னுடைய சூழ்நிலையை ரொம்ப மோசமாக்குச்சு. என்னை வழக்கமாக எந்த இடத்துக்கு டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்களோ நான் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான நோயோடு பிறந்தவங்க பல பேர் கிடையாது, 100ல் 2 பேர் வேணால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த சிகிச்சையில் என்னுடைய கழுத்து கீழே 2 ராடு மாட்டப்பட்டது. என்னுடைய அப்பா கையில் மருத்துவர் ஒரு கீயானது கொடுத்துருப்பார். அந்த கீயை வச்சு என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சதையில் திருப்பணும் ஒரு நாளும். இப்படி தான் வழக்கமாக நடக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கும். ஏன்னா என்னுடைய 2 தாடையும் அந்த ராடு முன்னோக்கி கொண்டு போகும். அது எனக்கு மிகவும் வலி ஏற்படுத்தும். இதோ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கழுத்து கீழே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ராடை பாருங்கள். இது சரியாக என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய தாடையில் பொருத்தப்பட்டிருக்கு. நான் குழந்தையிலேருந்து இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் வித்தியாசமாக பிறந்திருக்கேன் போல் இந்த உலகத்தில். நான் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் நான் நினச்சேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் காலம் கடந்து போகிற தருணத்தில் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். என்னை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் என்னை வித்தியாசமாக பார்த்ததை நான் பார்த்தேன். ஒரு மூலையில் நின்று என்னை பற்றி ஏதாவது ஓதிட்டுருப்பாங்க, அதை நான் கேட்டிருக்கேன். மக்கள் என்னுடைய உடம்பினுடைய நிலையை பற்றி தான் பார்க்குறாங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னும் போது என்னால் அதை தவிர்க்கவே முடியல. நான் ஒரு சில தருணங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னுடைய முடியை அதிகமாக வளர்க்க, என்னுடைய 2 காதையும் மறைக்க. என்னுடைய கிளாஸில் வரலாறை பற்றிய பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உயிர் வாழ, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஊனமாக பிறந்த எல்லா குழந்தையும் பலி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே என்னுடைய மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. எப்போ இந்த வார்த்தையை கேட்டனும் மிகவும் என்னுடைய மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் இதை கூட என்னுடைய கிளாஸில் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளாஸில் இருந்த நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை பற்றி பேசியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க பேசும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது. வெறும் கீழே குனிஞ்சு டெஸ்கில் தலையை வச்சு நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை. சொல்லாமலேயே நான் வெறும் தலையை கீழே தொங்க போட்டு நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவேன். இது நடந்த பிற்பாடு நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த செய்தியினுடைய தாக்கம் என்னுடைய இருதயத்தில் மிகப்பெரிய வழியை கொண்டு வந்துச்சு. நான் வளர்ந்த அந்த தருணங்களை, நான் படித்த அந்த ஸ்கூலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறத, அவங்க முத்தம் கொடுப்பதை, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது கூட எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்குள்ள இந்த சுய சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னால் ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக கூட போக முடியல. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பல முறை என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி படைச்சார், எதனால படைச்சார்? எனக்கு இந்த சக்தி இருந்தா நான் எங்கள் அம்மாவுடைய கருவுக்கு போய் மறுபடியும் ஒரு புதிய பையனாக பிறந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த துக்கம் தான், இந்த தாழ்வு மனப்பான்மை தான், இந்த பயம்தான் எனக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. இந்த தாழ்வு மனப்பான்மையோடு தான்
என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த இந்த அழைப்புதலை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அப்பா ஏற்கனவே யூனிவர்சல் ஆலயத்திற்கு சில மாதங்களா போய்கிட்டு இருந்தார். நான் முதல் முறையா என்னுடைய காலை யூனிவர்சல் ஆலயத்துல வைக்கும் போது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் ஏற்பட்டுச்சு. நான் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருப்பதை ரொம்ப அதிகமா உணர்ந்தேன். எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆலயத்துக்கு செல்லணும், கூட்டங்கள்ல கலந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பம், ஆசை எனக்குள்ள அதிகமா வந்துச்சு. சரியா புதன்கிழமையில நான் கேட்ட வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினது. விசுவாசத்தினால தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கிறவர் ரட்சிக்கப்படுவார். இதை கேட்ட பிற்பாடு நான் முடிவெடுத்தேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். தேவனோடு உடன்படிக்கை அங்க செஞ்சேன். தண்ணீர்லேருந்து வெளியே வந்த பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அழுத்தம், போராட்டம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பிசாசு அந்த நேரங்களில் வார்த்தையை பேசினா, உன்னால பெற முடியாது, கைவிடு. எனக்கு ஒரு நேரங்களில் ஞாபகம் வந்துச்சு. பிஷப் மசைதோடைய சிடி என்கிட்ட இருந்துச்சு. அது 2009 கொடுக்கப்பட்ட சிடி. ஆலயத்தில் இது எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. என்னுடைய அப்பா தான் இதை சிடி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் இதை கேட்க தொடங்கினேன். பிஷப் மசைதோ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் ஜெபத்தை ஆரம்பிச்சு இப்படி சொன்னார், என் ஆண்டவரை என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொன்னார். அவர் இப்படியே சொன்னார், உன்னுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் மட்டுமே என் தகப்பனே, என்னுடைய தகப்பனே என்று சொல்லுவாங்கன்னு சொன்னார். நான் அந்த நேரம் என்ன பார்த்து நினைச்சேன், என்னால உங்களை கூப்பிடவே முடியல, எப்படியாக நான் உங்களை தகப்பனேன்னு கூப்பிட முடியும்? நான் இருந்த அந்த நேரம் வீடு, என்னுடைய வீட்டில் பீடமானது இல்லை. நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய அதே மெத்தையை நான் என்னுடைய பீடமா மாத்திக்கொண்டேன். அதே இடத்துல முழங்கால் பண்ணிக்கிட்டு நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னுடைய நேர்மத்தன்மை, என்னுடைய உண்மையை அங்க பார்த்தார். அந்த கூட்டத்துல பிஷப் மசைதோ சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறுங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துச்சு. அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஊற்று, மிகப்பெரிய நிம்மதி. எனக்கு தெரியும், அது சாதாரணமான ஒரு உணர்ச்சி அல்ல, அது பரிசுத்த ஆவியினுடைய ஊற்று எனக்குள்ள ஊற்றப்பட்டது. அந்த நேரம் சமாதானம், சந்தோஷம், உறுதி. தேவன் என்னோடு இருக்கிறார்ன்ற வெறும் வார்த்தை கிடையாது, அந்த உறுதி எனக்குள்ள இருந்துச்சு. அவர் என்னுடைய தகப்பன் ஆயிட்டார். என்னுடைய தகப்பனை பத்தி எல்லார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற ஒரு ஆசை. பல வருஷத்துக்கு முன்னாடி காயல் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தன். ஆனா நான் இப்ப என்ன பார்க்கும்போது கண்ணாடியில நான் தான் ரொம்ப அழகானவன் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கண்ணாடியில பார்க்கும்போது, வா, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கேன், எல்லாத்துலயும் சாதிக்க போறேன். இந்த தருணங்களில் தான் என்னுடைய வாழ்க்கை உண்மையாகவே முழுமையடையணும். நான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பெறணும்னு நினச்சேன். நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னுடைய வெளிப்புற வாழ்க்கையை குணமாக்கணும்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சரியான வயசில் இருக்கேன். என்னுடைய வயசு 27 வயசு. நான் சரியான வயசில் இருக்கேன், எனக்கு ஒரு பதிலை கொடுங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் காதல் வாழ்க்கையை பற்றி பேச தொடங்கும் போது அவங்க இப்படி சொல்லுவாங்க, காயல் யாரையும் சந்திச்சதே கிடையாது, பேசினதே கிடையாது, காயல் யாருக்குமே முத்தம் கொடுத்தது கிடையாது, யார் இடத்துல சந்திப்பதில் ஏற்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்குள்ளே இப்போ பரிசுத்த ஆவி இருக்கேன். என் வெளிப்புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நான் மாற்றிக்கொள்ளணும்னு விரும்பினேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாகவே ஒரு அன்பின்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என் முழு பலத்தோடு முன்னோக்கி போனேன். தேவன் என்கிட்ட என்ன கேட்டாரோ அதை அனைத்தையும் நான் செஞ்சேன். எனக்குள்ள ஒரு உறுதி துவங்கினது. தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். எனக்கு தெரியாது இது எப்போ நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுது, எந்த இடத்துல இருக்க போகுது. எனக்கு தெரியும், பதில் உறுதியாக வரும். இதில் கண்டிப்பாக தேவனுடைய கரத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய ஆலயத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. எனக்கு அவங்கள யூத் குரூப் மூலமாக தெரியும். நாங்கள் 2 பேருமே அந்த குரூப்பில் இருந்தோம். அவங்கள நான் ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கவனித்த அந்த விஷயத்தில் நான் பார்த்தேன், இவங்க உண்மையாகவே விசுவாசத்தினுடைய பெண்மணி. அந்த நேரம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பெண்ணுக்கு போய் ஏன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கக்கூடாது? ஒரு பக்கம் இந்த மாதிரியா யோசித்தேன். எனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சதா, நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன்? அதுக்கு அடுத்த நாளே அவங்களுடைய ஃப்ரெண்டை போய் நான் பார்க்க போனேன். அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு. அவங்க அசிஸ்டன்ட் லூயிஸா அவங்களுடைய பேர். நான் அவங்க கேட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? இந்த சாக்லேட்டை கொண்டு போய் அது அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா? நான் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. இது 2 வாரம் கழித்து பியாங்கா என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் 2 பேருமே 3 வாரமாக பேசிகிட்டு இருந்தோம். அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு கொண்டும் டேட்டிங் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கப்புறமா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய போராட்டம் வந்தது. பியாங்காவுடைய குடும்பத்தார் இப்படி வந்து சொன்னாங்க, நான் ஒருபோதும் பியாங்காவை அனுமதிக்க மாட்டேன், அவள் உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க.
அவங்க இப்படி சொன்னாங்க, இவ ஏதாவது செய்வன் ஏதாவது பண்ணுறானா? அழகாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பியங்கா எப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட, அதுவும் காயல் கூட எப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சுருப்பான். இந்த எல்லா போராட்ட காலத்துலையும் நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து பீடத்து மேலே தியாகம் செய்ய போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னுடைய பொருத்தனையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் 11 மாதம் நாங்கள் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிற்பாடு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா திருமணம் எங்கள் 2 பேருக்கும் நடந்தது. எனக்கு இப்படியாக வரணும்னு எதிர்பார்த்த கணவராக அவர் இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரொம்ப அழகான ஒரு ஆணாக இருந்தார். அவர் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஒரு இளவரசியை போல என்னை நடத்துறாரு. இவர் உண்மையாகவே யாரா இருக்காருன்னு தேவன் என்னை பார்க்க வச்சாரு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நன்மைகள், அவர் தேவனுடைய மனுஷனா இருக்காரு, அவருடைய விடாமுயற்சி. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாங்கள் அப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் டேட்டிங்ல இருந்தோம், அப்புறம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை. எங்கள் திருமணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. மிகுந்த சமாதானம் இருந்துச்சு. நான் தான் அவளுடைய முதல் ஆண் காதலன், அவள் தான் என்னுடைய முதல் பெண் காதலி. நான் முத்தமிட்ட முதல் பெண்ணும் அவள் தான். நான் முத்தம் கொடுக்க போகிற கடைசி பெண்ணும் அவளை தான் இருப்பான். தேவன் எதையும் கால தாமதப்படுத்தலை. ஆண்டவர் ஒரு சரியான பெண்ணை எனக்காக தயார் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நீதியை செஞ்சிருக்கார். அவர் ஒருத்தர் மட்டும்தான். எனவே மக்களை, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்னும் அழுதுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் குறித்து இன்னும் கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வலியும் வேதனையும் குறித்து இன்னும் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை ஆசை, என் பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியாது, நான் எப்படியான சூழ்நிலையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வழியே இல்லை என்று நீங்கள் என்னை பார்த்து கூட சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு நேரடியா இந்த வார்த்தையான சொல்ல விரும்புறேன். கவனிங்க, உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. மேலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆயுதமானதை நீங்கள் பயன்படுத்துவீர்களே ஆனால் என தேவன் வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் என்ன இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய பதிலை வெகு தொலை தூரத்திற்கு கொண்டு செல்லும். உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலைகளை மோசமான நிலைக்கு தள்ளும். உங்களுடைய வழிகள், உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டதாக இருப்பதற்கான காரணம் இந்த சந்தேகம். இந்த சந்தேகத்தை தூக்கி ஓரம் போடுங்க. தேவன் சொல்றார், அவரிடத்திற்கு நீங்க வரும்பொழுது நீங்கள் அவரை நம்புகிறவராய், அவரை சார்ந்தவராய், அவருடைய விருப்பத்தை செய்கிறவராய், அவரோடு உங்கள் வாழ்க்கை கட்டுகிறவராய், நீங்க அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். மக்களே, தேவன் உங்களுக்கான பதிலை கொடுக்கிறார். இந்த வார்த்தை பொய்யாக முடியுமா? இந்த வார்த்தை பொய்யாக முடியுமா? நீங்க யார் உங்க பிரச்சனை குறித்து இந்த இடத்துல கவலைப்பட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் உங்களுடைய சூழ்நிலை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, நீ இந்த வலியும் வேதனையும் நிறைந்தவராய் யார் இந்த பாடையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களிடத்துல நான் இந்த கேள்வியானதை வைக்கிறேன். உங்க வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை இன்னும் நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு தேவனிடத்திலே வருகிறவர் அவர் உண்டென்றும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று நீங்கள் நம்புகிறவராய் வந்தார். இந்த சாட்சிகளில் பார்த்த எல்லா மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களுடைய கடன் தேவனுக்கு பெரியதல்ல. உங்களுடைய திருமண பிரச்சனை தேவனுக்கு பெரியதல்ல. என் மனைவி, என் கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய வாழ்க்கை, தேவன் அதை மாற்றுவது கடினமானது கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவது கடினமானதல்ல. உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை தேவனிடத்தில் கொடுப்பது கடினமானதல்ல என அவர் நம் பரிகாரியான கர்த்தராயிருக்கிறார். மேலும் உங்க வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையை மாற்றுவது அவருக்கு கடினமான ஒன்றே கிடையாது. ஏன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்து நித்திய காலம் அவர் ராஜ்யத்திலே வாழ்வதற்காக அவர் தன்னுடைய உயிரை விலையாக செலுத்தியிருக்கிறார். இப்ப மக்களே, கேள்வி மீண்டுமாய் உங்களிடத்திலே நான் கொண்டு வருகிறேன். இன்னும் உங்களுடைய வாசலை அடைத்து வைத்துக்க போயிருங்களா, இல்ல தேவனுக்கு அனுமதி கொடுக்க போறீங்களா? நீதி உள்ள பிதா உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை செய்ய தயாரா இருக்கார். ஆனா நீதியை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வழியை நீதியானதாய் நகர்த்துகிறீர்களா? தேவன் உங்களிடத்துல இந்த கேள்வியானது கேட்கிறார். எனவே இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றமடைந்தது, உங்களுடைய வாழ்க்கை மாற்றமடையவில்லை. இந்த நபர் எப்படி தன் விசுவாசத்தை பயன்படுத்தினார், தன்னுடைய பிரச்சனை எதிர்த்து வந்தபோது எப்படி இவர் அதை ஜெயிக்க தேவனை நாடினார். இந்த இளம் பெண்ணுடைய சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம்.
தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் பெற அவர் உங்களை தயார்படுத்தும்படி கேட்கலாம். சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இறையலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. வணக்கம். என் பேர் கௌரி. ஸோ நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன். அது எந்த விதமா அப்படின்னா, என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா வந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்லப்போனா அது போதை, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்பத்துல இருந்தே. ஸோ இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது, எங்க அப்பா இந்த பழக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து சம்டைம்ஸ் வீட்ல எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன் இதை நினைச்சு. எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி. நான் நிறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன். அப்பா நீங்க பண்றது தப்பு. இதை நிறுத்துங்க. இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவர் அதுல விட்டு மாறா மாதிரியே இல்லை. அப்போதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க, எங்க சர்ச்ல இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போதான் நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன். ஸோ வந்து அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாக்காக. அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க அப்பாக்காக தான் நான் முதல்ல ப்ரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும். ஸோ அப்படி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க, தியாகம் செய்யும் போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னுடைய தியாகத்தையும் நான் செஞ்சேன். நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு எங்க அப்பா சரியாகிறதுக்கு, அதுல இருந்து விடுதலை பெறறதுக்கு. நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்யறது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க, நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மாவும் தீர்மானிச்சாங்க, எங்க அப்பா மாறணும், எங்க அப்பா திருப்பி எங்க ஃபேமிலிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்க அம்மா நாங்க குடும்பமா நாங்க ஒன்றிணைந்து நாங்க ப்ரேயர் பண்ணதுனால அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு, பிபி, சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு. நீங்க இவரை டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே அந்த நேரத்துல தான். அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்க கூடாது, குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் நான் தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம், அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவாதான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நான், அம்மா, அப்பா நாங்க 3 பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம். எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவன் எனக்கான நீதியை பண்ணார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஏன்னா எனக்கான நீதியும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் திருப்பி ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரிசுத்த ஆவினா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. பரிசுத்த ஆவினா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உங்க உங்க மேல வந்து இறங்கும் போது நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எங்க அப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்தை சந்திச்சேன். எனக்கு வந்து யாருக்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் வந்து வீட்டுல ரொம்ப முன்கோவமா இருப்பேன். அப்பா அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேன். அண்ணாவை வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன். ஸோ இப்படியான ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். வெளியே யார்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே அவங்க என்ன பிளேம் பண்ணாங்கன்னா கூட நான் அது யார்கிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு? ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே. இந்த இந்த சூழ்நிலையை நான் சந்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது இங்க எனக்கு நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் சர்வீஸை ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிஷப் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது,
பரிசுத்த ஆவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ, அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்தை நீங்க கைவிட்டு தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுமையா கொடுக்கறது. நீங்க தேவனை முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே தேவனை 2வது இடத்துலயோ கடைசியில தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய பொருளை முன்னாடி வைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய எல்லாத்தையுமே தான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஆனா யாருமே கடவுளை முதல் இடத்துல வைக்கிறது இல்ல. அதனாலதான் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி இப்படி பல விஷயம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோபத்தை முதலாவதா வச்சிருக்கேன். என்னுடைய பிடிவாதத்தை நான் முதலாவதா வச்சிருக்கேன். நான் எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும்னா நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாதிரி நான் ரொம்ப பயந்துருவேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் நான் இருந்தேன் பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக, என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது, இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நான் என்னுடைய பாவங்களை கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். சரி பரவாயில்ல, எனக்கு நான் சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு இது கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலே இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் தீர்மானிக்கு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய ஒரு காரியத்தையும் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாளா 1 வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன் சண்டை போட்டதுனால. அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி நான் போய் என் சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போய் பேசினேன். என்னுடைய கோவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகளை நான் பேசுறதை நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். பண்ணி தேவனிடத்துல நான் கேட்டேன், தேவனே நான் இன்னும் எதை மாத்திக்கணும் எனக்கு உணர்த்துங்க. நான் உங்களுடைய ஆவியை பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் ஒரு நாள் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி வந்தாரு. ஆனா எனக்கு அது பரிசுத்த ஆவி எனக்கு புரியவே இல்லை. ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒன்னே ஒன்று மட்டும்தான். எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன். எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு எப்படி சொல்றேன், எனக்கு அப்படியே சர்ச்சை ஃபுல்லா சுத்தி வரணும், எனக்கு குதிக்கணும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சென்னேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நான் முன்னாடி இருக்க மாதிரி இப்ப நான் பயந்து போகல. எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்துறாரு. அவர் எனக்குள்ளாக இருக்காரு. அந்த தீர்மானம் உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனாலதான் இப்பவும் நான் நினைச்சிருக்கேன். இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்லை அப்படின்னா நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன். ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. நன்றி. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, நீர் மாறாதவர். உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவது கிடையாது. இதோ இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த நேரம் இந்த வார்த்தையை கேட்க நீர் அனுமதித்தீரோ, இவர்களுடைய சூழ்நிலை இவர்களுடைய தோள்களில் மிகப்பெரியதாய் பாரமானதாய் இருக்கலாம். ஆனால் தேவனே, அது உமக்கு எம்மாத்திரம். இதுதான் இந்த மக்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற புரிந்து கொள்ளுதலால் இவர் புரிந்து கொள்ள அனுமதிக்க கேட்கிறேன். இவருடைய சூழ்நிலைகளை மாற்றும், இவருடைய வழிகளை மாற்றும், இவருடைய வாழ்க்கையை மாற்றும். நீர் மாறாத தேவனும் சர்வ வல்லமையான கர்த்தர் என்பதை இவர்கள் மூலமாய் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியான வாசலை திறப்பிறார். என் தேவனின் ஆண்டவராக இயேசுவே, எந்த அநீதியில் ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நீதியானதை மாற்றும். இந்த மக்களுடைய கடினம், போராட்டம், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து இவரை விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் இதை ஜெயிக்க இவர்களுக்கு வழி உண்டு என்கிறதையும் காண்பியும். என் தேவன், இதோ இந்த நேரம் விசுவாசத்தோடு யாரெல்லாம் தங்கள் கரங்களில் தண்ணீரை தயார்படுத்தியிருக்கிறாரோ, இந்த தண்ணீரை உடைய அக்னியினாலும் வல்லமையாலும் நிரப்ப கேட்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிறவர் உங்களுடைய வல்லமையிலிருந்து குடிக்கட்டும், பலனிலிருந்து குடிக்கட்டும். வியாதி உள்ளவர்கள் குணமடையட்டும். என் தேவன், இது இனியும் வெறுமையான தண்ணீர் இல்லாமல் ஜீவ தண்ணீராய் திரும்பட்டும். உம்முடைய ஜீவனை கொண்டு வரும்படி
உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வழி செயல் எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். குணமாக்கப்படுங்கள், தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலை பெறுங்கள், அவராலே புதுப்பிக்கப்படுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறவராய் அவருக்கு அனுமதி கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள், நன்றி இயேசுவே, ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களே. தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாக இருக்கும். மறக்காதீர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவனிடத்தில் கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா தீமைகளும் நன்மையானதாய் மாற்றப்பட தேவன் வாசலை திறந்தவராய் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப இது நேரம் நீங்க பிரவேசிக்க தேவனுக்கு அனுமதி கொடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயங்களில் உங்களை சந்திக்கலாம். தேவன் உங்களோடு இருப்பார்.